டிஜிட்டல் மீடியா வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. சிரஞ்சீவி அதே மாதிரி பீரியடில் தான் ஓப்பன் பண்ணார். ரொம்ப பீக்காச்சு, இதே இதாக தான் இருந்துச்சு. அப்போ இப்போ டிஜிட்டல் மீடியா வளர்ந்துருக்குனால ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களே தவிர, சிரஞ்சீவி மாதிரி தான் இவரும் அவர் ஃபெயிலர் தான் அவர்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த இந்த காலகட்டத்தோட பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டை பழைய அரசியல்வாதிங்க கணிக்கிறது இல்லை. அன்னைக்கு அண்ணா காலத்தில் அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இவருக்கு மட்டும் எப்படி உடனே நடக்கும் அப்படின்னா அந்த அந்த பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் தான். அன்னைக்கு ஊர் ஊராக போய் பேசணும். இந்த ஊரில் பேசுறது அந்த ஊருக்கு என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. ரேடியோவில் எல்லாமே ஒளிபரப்பாகாது. ஓகேங்களா, அவர் என்ன கருத்து, முக்கியமான கருத்து பேசினாருன்றதை ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். மவுத் வழியாக நடக்கும். ஓகேங்களா, பேப்பரில் அடுத்த நாள் பேப்பரில் என்ன அளவுக்கு நியூஸ் கவரேஜ் வருது, அந்த காலத்தில் என்ன மாதிரி இதெல்லாம் அடக்குமுறைகள் இருந்தது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு பரிணாம வளர்ச்சியில் அந்த சோஷியல் மீடியா. இன்றைக்கி அந்த சோஷியல் மீடியா மூலிமா இன்றைக்கி ஒரு இடத்துல பேசுகிற விஷயத்த ஊர் ஃபுல்லாக போய் சேர்ற பாயிண்ட். இன்றைக்கி அவர் அந்த மாநாட்டில் பேசுகிற 34 நிமிஷத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. எல்லாருமே 34 நிமிஷம் முழுசாக கேட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஓகேங்களா, ஆனால் அவர் பேசியிருக்காரு, இந்தந்த கருத்துக்கள் பேசியிருக்காருன்ட்டு ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸாக மக்கள்கிட்ட போயிட்டு முழுசாக சேர்ந்துருக்கு. ஓகேங்களா, அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அதை முழுசாக பார்த்துருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, அதில் நமக்கு மாற்று கருத்தை யாருக்குமே கிடையாது.